ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ராகி புட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு மார்னிங் டிஃபனாக நம்ம ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு பவுல் அளவுக்கு நான் இன்றைக்கி ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளரில் சால்ட்டு போட்டு நார்மல் வாட்டர் தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு பெரிய பவுலில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ஒரு பதத்துக்கு கொண்டு வருவோம். அதை பிடிச்சா பிடிபடணும், உதுத்து விட்டால் உதிரணும். அந்த பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு 2 டம்ளர், அதாவது குட்டி டம்ளர், ஒரு 150 ml தண்ணி அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போது இந்த கொழுக்கட்டையை நான் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன் பாருங்கள். பிடிச்சி விட்டுட்டு இப்படி உதுத்து விட்டோன்னா அந்த மாவு உதிர்த்து பாருங்கள். இதுதான் புட்டுக்கான சரியான பக்குவம். இப்போ ஈரம் இல்லாத ஒரு காய்கறி வடிகட்டியை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ அதை கொஞ்சம் ஈவனாக சளிச்சு விட்டால் நல்லா சாஃப்டாக ஒன்று போல் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வேணாங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ சளிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த மாவை இப்படி சளிச்சு விடணும். அந்த ஓட்டையில் வந்து அது நல்லா அப்படியே ஈவனாக மாவு மாதிரி வந்துடும். இதுபோல் மாவு சளிக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாவை இந்த மாதிரி சளிச்சு எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து இட்லி கொப்பரையில் நம்ம நார்மலாக எல்லா புட்டும் வேக வைக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இட்லி கொப்பரையில் தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி வேக வைக்கிறதுல வந்து வேக வச்சு ஒரு 5 to 7 minutes வெந்தால் போதும். புட்டு வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காயும் வெல்லமும் திருப்பி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நெய்யும் ஏலக்காய் வேணும்னு நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஏலக்காய் போடலை. இப்போ நம்ம புட்டு செக் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்காங்க பண்ணுறது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், புட்டு எப்படி வந்துருச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு. இது நம்ம திரட்டி பார்த்தோம்னா நீட்டமாக வரணும். இது மாதிரி வந்துருச்சுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ராகி வெந்ததை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம், தேங்காய், நெய் 3 போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லோரையும் சூடாக இருக்கும்போதே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். இதை நம்ம சுட சுட சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நெய் ஊற்றிருக்கிறதுனால நமக்கு அந்த தொண்டையை பிடிக்குமான்ற டவுட்டு வேண்டாம். எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் போட்டுருக்கேன். ஏதோ நம்மளோட டேஸ்டியான ராகி புட்டு ரெடி. தேங்க்யூ.